சின்சான் வந்து ஒரு வெறித்தனமான மூவியோட தான் வந்திருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவிலே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களாம் இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த மூவி உண்மையாகவே வேற லெவலாக தான் இருக்கும்னு சொல்லணும். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலை சேர்ந்தவங்களாம் அந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கான சாப்பாடுமே அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஹோட்டலோட மேனேஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அவரோட கனவு என்னன்னா மக்கள் எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலோட சாப்பாடு தான் விரும்பணும். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட கனவாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒருத்தவன் சாப்பிடும்போது ஸ்பூனை தெரியாமல் கீழே போட்டுறான். கீழே போட்டோமா அந்த மேனேஜர் என்ன பண்ணுறேன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் அடிக்கிறாரு. பெல் அடிச்சு ஒருத்தவங்களை வர வச்சு அவனை இந்த இடத்துல இருந்து உடனே கூட்டி போயிருங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை 2 ஸ்டார் போட்டவங்களை வர வச்சு கூட்டி போயிறாங்க. இனிமேல் அவனை கண்டுக்காதீங்க, மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி எடுத்து வந்து ஒரு இதை காட்டுறான். அந்த கார்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தாபா. அந்த தாபாவில் என்ன இருக்குன்னா ஃப்ரைட் சிக்கனோட கடையோட இதை தான் காட்டுறாங்க. உடனே அவன் கடுப்பாகி அந்த ஒரு கடையை நான் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைக்காம விட மாட்டேன், ஏன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே செய்ய மாட்டாங்க, இது பார்த்தீங்கன்னா சுகாதாரத்தை கெடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சீனை கட் பண்ணால் நம்ம சின்சானோட வீடியோ காட்டுறாங்க. நம்ம சின்சான் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது டிவியை பார்க்குறான். டிவியில் பார்த்தா அந்த தாபாவோட ஆடு போயிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே ஃபேமிலியிலாம் கூப்பிட்ற என்ன வாங்கம்மா ஒரு ஆடு சூப்பரான ஓடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது அந்த தாபாவோட ஓனர் பார்த்தீங்கன்னா இவன் தான். அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கம்மின் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டும் வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்து கட்டுறாரு. இதை பார்த்து சின்சான் சும்மா இருப்பானா, என்னையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டல் கூட்டி போங்க, நான் அங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கிறான். நம்ம ஹாரி எனக்கு வேலை இருக்குப்பா பொறுமையாக போய்க்கலான்றாரு. உடனே நம்ம சின்சான் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா சின்சான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நேனி வரா. நம்ம நேனி சொல்கிறா இந்த தாபாவோட சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா, அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு, இந்த சாப்பாடோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும், நம்ம எல்லாமே அந்த இடத்துக்கு போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நம்ம சின்சான் சொல்கிறான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறோம், எப்போ போகிறோம் இப்போயே போகலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பாதி பேர் பயப்படுறாங்க, ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் போகிறோம்ல. உடனே அங்கே இருக்க கசாமாலாம் பார்த்தீங்கன்னா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சின்சான் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். சின்சான் கலாய்ச்சோமா அப்படிலாம் இல்லப்பா நான் வரேன்னு சொல்லி நம்ம கசாமாவும் ஒத்துக்கிட்டோம். அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணா அந்த ஒரு தாபா நடக்கும்ல அந்த ஒரு இடம், அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடம்லாம் திருவிழா மாதிரி ஊரே சூப்பராக இருக்கு. அப்போதான் அங்கே ஒரு ஃப்ளைட் வருது. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரங்க வராங்க. அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த கடை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு மேனேஜர் இருப்பார்ல, அந்த மேனேஜர் வந்து சொல்றாரு இந்த கடையை ஒழுங்காக காலி பண்ணிருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தாபாக்காரனை காட்டுறாங்க. நம்ம தாபாக்காரர் அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. உடனே அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்க அடியாட்கள்லாம் இருப்பாங்களா ஸ்டார் போட்டுட்டு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடைக்குள்ளே இறக்கி விட்டு அந்த கடையை அடிச்சு நொறுக்குங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுறான். அவனோட ஆர்டர் கட்டுட்டு பார்த்தீங்கன்னா வதன்னு இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. இறங்கி நம்ம தாபாக்காரங்களுக்கும் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் மாதிரி போயிட்டு இருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. அந்த அடியில் பார்த்தீங்கன்னா தாபாக்காரனுங்க முக்கால்வாசி அடி வாங்கிட்டு தான் இருக்கானுங்க. அப்படியே நம்ம சின்சான் வீட்டில் இருந்து காட்டினா நம்ம சின்சான் வீட்டுக்கு வந்து பார்க்குறான். சின்சான் வீட்டில் யாருமே இல்லை. அங்கே ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். அந்த லெட்டர் என்ன இருக்குன்னா நான் ஹீமாவரிக்கு கூட்டிட்டு ஒரு ஹோட்டல் தான் போயிருக்கேன், நான் வர வரையும் வீட்டை பத்திரமா பார்த்துக்கணும் இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்சானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாபா கிளம்புறதுக்கு. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா கோலாரா ஒரு கெட்டப்பை போட்டு நாங்கள் இடத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போலாமாப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி தாபா காமிச்சா அங்கே இருக்க எல்லாமே பயந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஆள் அப்பதான் சொல்றாரு தாபாவை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் போடுறாரு. கால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு போகுது. அந்த பொண்ணுகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஸை பறக்காம எடுத்துட்டு வந்துரு, அதனால மட்டும் தான் நம்ம தாபாவை காப்பாற்ற முடியுன்றாரு. அந்த ஒரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாஸ் எடுத்துக்கிட்டு எப்படியாவது தாபாவை சேர்த்துணும்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து இறங்குது. அப்படியே அந்த ஒரு சீனை கட் பண்ணி திருப்பியுமே பார்த்தீங்கன்னா நம்ம தாபாவை காட்டுறாங்க. அப்பதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஒரு தாபா பார்த்தீங்கன்னா என்னோட முன்னோர்கள் தான் உருவாக்குனது, இது வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரையா இருக்குது. இந்த ஒரு சாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் நூடுல்ஸ் சேர்த்தா அது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், இதோட கடைசி வாரிசு நான் தான் அந்த தாபாவை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சாஸ் எடுத்துட்டு ஓடும் போது அந்த வில்லனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணை பார்த்துருவானுங்க. பொண்ணை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருப்பானுங்க. நம்ம சின்சான் உடனே என்னால் நடக்க முடியலப்பா, இங்கே ஒரு கடையை பார்த்து எங்கேயாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவனுக்கு கடுப்பாயிருவானுங்க. கடுப்பானவனு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்துருவா. உடனே அவனோட பைய திறந்து அந்த சாஸ் ஜாடி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறா. உடனே அப்போ தான் ஒரு மூச்சே வருது, அந்த இது கரெக்டாக இருக்குமோ. அப்படியே அந்த இடத்துல இருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம தாபாக்கு போகணும்னு. என்னது நீங்கள் தாபாக்கு தான் போறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறா. இந்த ஒரு இடத்துல உட்காந்து பேசினா வில்லன்கள்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சந்து மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டி போது அந்த ஒரு பொண்ணு உங்களுக்கான வேலைனா இந்த ஒரு சாஸ் இருக்குல்ல, இந்த ஒரு சாஸை பார்த்தீங்கன்னா தாபாவோட காட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சின்சான் என்ன பண்ணுறான்னா ஓ இது ஒரு சாஸா நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து போயிருவீங்க, இது ஒரு மோசமான சாஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களை பயமுடுத்துறா அந்த ஒரு பொண்ணு. சரி இந்த ஒரு சாஸை நாங்கள் எப்படியாவது தாபாவில் சேர்த்துறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. யார் பொறுப்பு ஏற்றுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கசாமா தான் அந்த ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிறோம். அப்படியே அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லன்களை திசை திருப்பிட்டு அந்த ஒரு இடத்துக்கு ஓடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா சின்சானோட அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம சின்சான் இல்லை சரி சொல்லி கார்டன் தான் இருப்பான்னு சொல்லி பார்த்தா அங்கே சீரோவுமே இருக்காது, சின்சானுமே அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டானுங்க. அப்படியே அந்த கசாமா பார்த்தீங்கன்னா அந்த சாஸை தூக்கிட்டு வந்துருப்பான். வெயிட்டா இருக்குப்பா வேற யாராவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுங்கலாம் சொல்லுவானுங்க நீ தானே
ஏன்ப்பா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்ட, நீ தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம கசாபா நம்ம காசுக்காக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வா, யாருக்கு எந்த உதவினாலும் நம்ம தான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு ஒரு திசை திருப்ப ஓடிச்சுல, அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு அந்த பையை திறந்து பார்த்தா அந்த ஒரு பையில பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடி தான் இருக்கு. அப்படியே அங்க ஒரு பிக் இருக்கு. அந்த பிக் பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சு சின்சான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இவ தான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கோட ஓனர். நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாபா போக வேண்டிய பஸ்ஸையுமே கண்டுபிடிச்சானுங்க. கண்டுபிடிச்சா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி கிட்ட அந்த ஒரு சாசையுமே பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஒரு பஸ்ஸை பார்த்துட்டு தான் நம்ம நேனி உட்காந்துருப்பா. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பஸ் வந்துடும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம நேனி சரியா கவனிச்சிருக்க மாட்டா. டக்குன்னு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க பஸ் இருக்கும்ல அதுல எல்லாமே ஏறிடுவானுங்க. அந்த ஒரு பிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லனை காட்டுறானுங்க. இவள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரன் சொல்லிட்டு இருக்கான், அந்த பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்ல தான் இருக்காங்க, அவங்களை எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் அவளோட கார் எடுத்துட்டு அந்த பசங்களை பிடிக்க கிளம்புறா. நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பஸ்ல வந்தானுங்களே, அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டுச்சு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமா இருக்குப்பா. அங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கி விட்டாங்க. உடனே அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துருது. உடனே நம்ம சின்சானை பத்தி தெரியாதா, சின்சான் யாரு என்னன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேகமா ஓடி போறான். ஓடி போய் பார்த்தீங்கன்னா அங்க ரெண்டு பேசிட்டு இருக்கான். உடனே நம்ம சின்சானை கூப்பிட்டு அவன் யாரு என்னன்னு தெரியாது, அவங்க எல்லாமே பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம நேனி சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பசியில இருந்திருப்பாங்க போல. அந்த ஒரு சாப்பாடை பார்த்தோன்னா எல்லாமே ஓடி போய் அவங்க கார்ல ஏறிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்சான் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா அறுசுவையான சாப்பாடுமே தருது. இதை பார்த்து சின்சான் என்ன பண்றானா, இதை இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது, அவன் கையில ஒரு சாஸ் இருந்துச்சு, அந்த சாஸ் எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட்ல சாஸையும் கலக்குறான். அப்படியே அந்த ஒரு சாஸ் அங்கிட்டு இங்கிட்டு ஊற்றி சாப்பிட்றானா. இதை பார்த்து அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிருது. நீங்களாம் சின்ன பையனே கிடையாது, உங்களால நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரா. இதெல்லாம் பார்த்து நேனி இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் டோர் ஓப்பன் பண்றா. கார் டோர் திறக்க மாட்டேங்குது. உடனே அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு வேகமா இங்கிட்டும் அங்கிட்டும் ஓட்டும் போது சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. உடனே நம்ம தலைவன் சின்சான் என்ன பண்றேன்னா கையில ஒரு சாஸ் இருந்துச்சுல, அந்த சாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு மூஞ்சிலே அடிக்கிறான். மூஞ்சில அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண்ணு தெரியாம பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப மாதிரி இருக்கு, அதுல போய் முட்டி பார்த்தீங்கன்னா பறக்குது கார். அந்த ஒரு காரும் பார்த்தீங்கன்னா ஆத்துல லேண்டிங் ஆகுது. லேண்டிங் ஆனோட சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தப்பிக்கிறானுங்க. தப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கசாமா கையில காசுகா புக் இருந்துச்சுல, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கார் டிரைவர்ல பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போயிடுவான். வச்சுட்டு இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஒரு பொண்ணு வீடியோ காலில் அவனோட பாஸ் இருப்பாங்களா 5 ஸ்டார் ஹோட்டல், அவட்ட பத்தி பேசிட்டு இருக்கு. இவனுங்க நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பசங்க இல்ல, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காசுகா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சேர்ந்த பயலுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு பொண்ணு சின்சான் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவா காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாமே மிரள்றாங்க, யார் அந்த பையன் சின்ன பையனா வந்துட்டு இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. உடனே வந்து ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரான், அவனை கொடுத்த அந்த சின்ன வேலையை கூட நீ சரியா செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ் கடுப்பாயிட்டு அங்க ஒரு சும்மா வீரர் இருக்கான், அவன் ஆளே பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு இருப்பான் போல, அப்படி இருக்கான் அவன். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை தராங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போனா அவங்களுக்கு எங்கிட்டு போகணும்னு வழியே தெரியல. உடனே நம்ம கசாமா ஒரு மேப்பை காட்டுறான். அந்த மேப்பை பார்த்தா அந்த ஒரு மேப்பு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்புப்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பா வராங்க. நம்ம கசாமா எப்பவுமே இப்படிதான்ப்பா, சரியாவே செய்ய மாட்டான் பார்த்தீங்கன்னா சின்சான் கலாய்ச்சிட்டு. உடனே நம்ம கசாமாக்கு பசிக்கும் போல, அங்க இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்போம், யாராவது சாப்பாடு வச்சிருக்கீங்களா. உடனே போ கல்ல காட்டுறான். நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா பொம்மையை காட்டுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசா இருப்பான்ல, மசா தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் வச்சிருப்பான். அந்த பிஸ்கட்டை பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டா எல்லாமே காலியாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பைக்குள்ளேயே ஒழிச்சு வைக்கிறான் பத்திரமா. அதுக்கப்புறம் நம்ம சீரோ இருக்கும்ல, சீரோ நான் வந்து உங்க எல்லாத்துக்கும் வழி காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து சின்சான் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா கூட்டி போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சீரோட பேச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சின்சானோட அம்மா பார்த்தீங்கன்னா கடுப்பாயி ஹாரி கால் பண்ணி நம்ம பசங்க எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா நம்ம தாபா ஹோட்டல்காரர் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் சேர்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரன் பார்த்தீங்கன்னா அவன் மேனேஜர்கிட்ட போய் சொல்றான், அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கடையும் அடிச்சு நொறுக்குங்கன்றான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா மசா பையன் அந்த தூக்கம் ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்படியே நம்ம சின்சான் சொல்றான், இதை பாதியை கீழே ஊத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாத்தையும் கடுப்பாக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலத்தை காட்டுறாங்க. அந்த பாலத்தை தாண்டா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போக முடியும் பார்த்தீங்கன்னா தெரியுது. உடனே நம்ம சின்சான் பையன் பார்த்தீங்கன்னா அதுல அசால்ட்டா நடக்கிறான். இதெல்லாம் பார்த்த சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுல எப்படி நடக்கான்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வில்லன் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த சும்மா வீரன் அந்த மரக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுட்டு உடச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலை தூக்கி ஒரு அடி தான் அடிக்கிறான். அந்த ஒரு பாலமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுது. இதை பார்த்து பயந்த சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாலத்துல எடுக்கிறானுங்க ஒரு ஓட்டம். சரி எப்படியாவது அந்த பாலத்துல கடந்தாலும் ஓடுறான்னு பார்க்குறாங்க. நம்ம மசா இருப்பான்ல, மசாவெல்லாம் ஏறிடுறான். நம்ம கசாமா பையன் பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆயிடுது. ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா கீழே விழுவ போறான். உடனே நம்ம சின்சான் இருப்பான்ல, சின்சான் அவன் கையை கொடுத்து காப்பாற்ற பார்க்கறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்சான் கையுமே வழுக்குது. டக்குன்னு ஒரு கையை பிடிச்சி நம்ம கசாமாவே அப்படியே காப்பாத்திடுறான் நம்ம சின்சான் ஒரு வழியா. அந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம சின்சானோட அம்மா பார்த்தீங்கன்னா சின்சான் தேடி அந்த தாபாக்கு வந்திருப்பாங்க. அந்த தாபாக்கு வந்தா தாபாவுல அலோவ் பண்ணிருப்பாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தாபாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் தான் வரணும், லோ கிளாஸ்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிக்ஸி அங்கிருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. அப்படியே அங்கிருந்து நம்ம சின்சான் தப்பிச்சிருப்பாங்க. தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிக் வச்ச வில்லன் இருப்பான்ல, அவன் வந்திருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வழியா மறைச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்து சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவன் அப்புறமேட்டு சண்டை போட்டுக்கலாம், இந்த இடத்துல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருப்பானுங்க. நம்ம சின்சானோட அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் நல்லா காஸ்ட்லியான காஸ்டியூம் மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாபாக்குள்ள போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாபாக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃபேமிலி அலோவ் பண்ணுவாங்க. உடனே நம்ம சின்சானோட ஃபேமிலியும் அந்த தாபாக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படியோ உள்ள நுழைஞ்சிருவாங்க. அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாபாவில் இருப்பாங்க. அந்த தாபாவே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாற்றி வச்சிருப்பானுங்க அந்த வில்லனுங்களாம் சேர்ந்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 வில்லனுங்க இருப்பாங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்ட்டு சொல்லுவாங்க, அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா எங்களால் பிடிக்க முடியல, ஆனால் அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த தாபாக்குள்ள
தாபாக்குள்ள தான் இருக்காங்க. தாபாக்குள்ள தான் அவனோட பையனை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃபேமிலியோட ஃபோட்டோவை காட்டிட்டு இருக்காங்க. சின்சானோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்காரங்க இருக்காங்களா அவனுங்களை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சீனை கட் பண்ணி சின்சானை காமிச்சா அவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறாங்க. உன்னால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், இல்லை உன்னால தான் இந்த இடத்துக்கு வந்தோம், இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தப்பிச்சு போக முடியாதான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் எல்லாத்துக்கும் வந்து சரியான பசி. அப்படியே அந்த இடத்துல மேலே பார்த்தா ஒரு ஃப்ளைட் வருது. அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடுமே வருது. அந்த சாப்பாடை பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாத்துக்குமே சரியான பசி. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாருமே அந்த சாப்பாடு எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரையும் பிடிச்சிருது. நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் இருக்கும்ல, ஃப்ளைட்டில் ஏற்றி பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுது. மேலே வந்து பார்த்தா அவன் வந்து பேசிட்டு இருக்கான் அந்த வில்லன். உங்களெல்லாம் சின்ன பசங்க நினச்சா நீங்கள் இந்த அளவுக்குலாம் வருவேன் நினச்சி கூட பார்க்கல. ஒழுங்கு மரியாதை பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்க சாசை என் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருப்பீங்கன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமே தரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்டை கன்வின்ஸ் பண்ணுறான். உடனே நம்ம சின்சான் இருப்பான்ல, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாபா சாப்பாடு தான் வேணும், அதை சாப்பிட தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சின்சான் அவனே கடுப்பாயிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சின்சான் கையில் இருக்க சாக்கோபையை பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிறான் கடுப்பாய். அப்படியே நம்ம தாபா காரனை கட்டா அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நின்று இருக்காங்க. இவனை ஒருத்தனை சமாளிக்க முடியாது. அந்த வில்லனை காமிச்சா அவன் சொல்கிறான் அவருக்கு எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதை உங்கள் கையில் இருக்கிறத கொடுத்துருங்க, இல்லைனா அவங்க எல்லாத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சின்சான் ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடை பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி சாப்பிட வச்சுட்டு இருக்கான். சரியாக சாப்பாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா அடிச்சு அவங்கள தான் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கு. உடனே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கான சொல்கிறான் உங்களுக்குலாம் கடைசி வாய்ப்பு தரேன், உடனே அது எங்கே இருக்குன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது சின்சான் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியல அது எங்கே இருக்குன்னு. உடனே சின்சான் சொல்கிறான் அதை நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா சீரோட்டை தான்ப்பா கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கான். இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்காகுன்னு சொல்லிட்டு ரெடி பிகன் ஜூட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எஸ்ஸா ஆரம்பிக்கிறானுங்க. எஸ்ஐ பற்றி அந்த கதவை திறந்து ஒரே ஓட்டமாக ஓடுறானுங்க. உடனே எல்லாருமே துரத்துனானுங்க. உடனே நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஓடுறானுங்க. ஓடி பார்த்தீங்கன்னா குறுக்க வரவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செதற விட்டுட்டு இருக்கானுங்க நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸும். வெளியே ஓடி வந்தால் அங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது, சரி அதை எடுத்து தப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளானை போட்டு அதை ஓட்டுறானுங்க. அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் சின்சான் தான். அது எப்படி ஓட்டணும்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல தப்பிச்சா அந்த ஒரு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டாக மாதிரி பறந்துட்டு இருக்கு. அப்படியே அந்த ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கீழே விழுவுறானுங்க சின்சான் ஃப்ரெண்ட்ஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று கூடுறானுங்க. ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வட்டமாக பிடிச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க வச்சு பேராசூட் மூலமாக அந்த இடத்துல இருந்துமே தப்பிக்கிறானுங்க. தப்பிச்சு கீழே போனால் நமக்கு சீரோ இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக போயிடறாங்க. சீரமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபுட்டை பத்திரமா அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நைட் டைமே பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளவே ஸ்டே பண்ணி அப்படியே அந்த ஒரு இரவையுமே போக்குறானுங்க நம்ம சின்சான். அந்த ஒரு இடத்துல சின்ன வயசு வில்லனோட கதையை காட்டுறாங்க, அவன் எப்படி வில்லனா மாறான்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு போவான். அப்போ தான் அவன் பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, நம்மளாம் வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃபுட்டுவே வெறுக்க நம்ம சின்சானோட தோத்து போன வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராக்டிஸ் எடுக்கிறானுங்க. ப்ராக்டிஸ் எடுத்து நாங்கள் தனித்தனியாக வந்தால் தானே தோத்து போறீங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒன்றா வரானுங்க. ஒன்றா வரவும் சின்சான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக பயப்படுறாங்க. பயப்படவும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் இவனுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய சண்டை மாதிரி நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வாருக்கு நிற்கிற மாதிரி மாற்றி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸை காட்டினா 2 பேராக டீம் போட்டு செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது நம்ம தலைவன் சின்சான் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒத்தால ஃபைட்டுக்கு நிற்கிறான். நம்ம கசாமாவும் போவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீம், அதுக்கப்புறம் மசாவும் நேனி ஒரு டீம், நம்ம சின்சான் மட்டும் தனியாக 2 ஒருத்தனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனுமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம மசாவெல்லாம் பயப்படாம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லன் கிட்ட சூப்பராக ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நேனி வச்சிருக்க பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வில்லன் பார்த்தீங்கன்னா வலிக்கு விழுந்துருவான். அதுக்கப்புறம் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் வேற லெவலில் சண்டை போட்டு அந்த வில்லனை தோக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வச்சு வலையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் எல்லாம் கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தாபா இருக்க இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்சான் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துருவாங்க. அவங்க வந்து பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். சின்சான்னா பார்த்தீங்கன்னா ஒரே குஜாலா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருந்து வேகமாக ஓடுவாங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே தாபாக்காரர் இருப்பார்ல, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இதை போய் சேர்த்துருவாங்க. சேர்த்தா அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கமே வரும். அந்த உண்மையான வில்லன் இருப்பான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கிடுவான். இறங்கினோன்னா பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அவனும் சரியான ஃபைட் நடக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அவன் தான் ஜெயிப்பான். அப்புறம் தாபாக்காரனை டிஃபைட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்சான் கையில் அந்த ஒரு சாஸ் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா சின்சான் தலையில ஒரு கொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அதை புடிங்கிடுவான். புடிங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க, இது முன்னாடி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா கவுப்பான். கவுத்து பார்த்தா அங்கே உண்மையான சாஸ் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்காது. உண்மையான சாஸ் யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஃப்ரெண்ட்ஸ்ட்டே தான் இருக்கும். இனிமேல் இந்த ஒரு வழியை கப்பிட்டா வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்சான் ஃப்ரெண்ட்ஸும் நம்மளே இந்த ஒரு ஃப்ரைட் ரைஸை சமைக்கலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிடுவாங்க. இறங்கி நம்ம சின்சான் கேள்வி வைப்பாங்க, உனக்கு சமைக்க தெரியுமாப்பான்னு கேட்கவும் எண்ணெய் ஊற்றி 4 கிண்டு என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்சான் ஃபன் பண்ணிட்டு இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருமே சமையலில் களத்தில் இறங்கிடுவாங்க. சின்சான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டவ்வுமே பற்ற வச்சு 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாசா சமைச்சிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அதெல்லாம் பச்சை மிளகாலாம் கிள்ளி போட்டு மாசா சமைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா படிக்கட்டோடய ஏறி வந்து எப்படியாவது தடுத்துடலான்னு வருவான். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டே சமைக்கிறானுங்க. ஃபைனல் டச்சா அங்கே வச்சிருக்க சாஸ் இருக்கும்ல, அதையுமே அதில் ஊற்றி அதோட டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சமைச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லனும் வந்துருவானா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பசி இருந்தவங்களா ஒரு நிமிஷம் ஆச்சரியாயிடுவானுங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் போல. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாசனையால அப்படியே மயங்கிடுவாங்க. கீழே வில்லனுங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாசனையால நல்லவங்க ஆயிடுவானுங்க போல. நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு வேற லெவலில் சமைச்சிக்கிட்டு இருப்போம்.
அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்காரன் எப்படியோ மேலே வந்திருப்பான் போல. அவனுக்கு சரியான பசியாக இருக்கும் போல. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டதே இல்லை போல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலாம் எச்சி வரும். இதெல்லாம் பார்த்த சின்சான் பார்த்தீங்கன்னா உனக்கு இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வாயிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய் வச்சு விட்றான். இதெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு அப்படியே கண்ணீர் விடுவான். அவன் பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையில் இந்த மாதிரி உணவெல்லாம் அவன் சாப்பிட்டதே இல்லை போல. அதுக்கப்புறம் அவன் செஞ்ச தப்பாக நினச்சி அவன் வருத்தப்படுவான். நம்ம சின்சான் பார்த்தீங்கன்னா அவன் கையில் ஒரு டப்பாவை கொடுத்து இவ்வளோ நாள் தனியாக தானே கொஞ்சம் சாப்பிட்டேன், இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட கொஞ்சம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வில்லனையுமே நல்லவனாக்கியிருப்பான். சின்சானால பார்த்தீங்கன்னா அந்த தாபாவே பழைய நிலைமைக்கு வந்திருக்கும். இந்த மூவி பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மூவியில் பார்க்கலாம். பை கைஸ்.